सौन्दर्यलहरी 39வது श्लोकम् तव स्वादिष्टाने कुतवहम् अधिष्ठाय निरतं तमीडे संवर्तं जननि महतीं तां ससमयां यदा लोके लोकान् दहति महसी क्रोधकलिते दयात्राया दृष्टिः शिशिरम् उपचारं रचयति. விராட்ட வடிவத்தில் சுவாதிஷ்டானம் அக்னி தத்துவ க்ஷேத்திரம் திருவண்ணாமலையாகும். அதில் சுவாதிஷ்டானத்தில் ஈசன் அக்னி வடிவாகவும் சம்ஹாரமூர்த்தியாகவும் ருத்ரனாகவும் விளங்குகிறார். ஆகவே சம்வர்தாக்னி என இவரே குறிப்பிடப்படுகிறார். அப்புவிற்கு ஆதாயமான மணிப்பூரகத்தில் எழுந்தருளியுள்ள சமாதேவி சுவாதிஷ்டானாம் வரும்பொழுது இவ்விருவரையும் சேர்த்து இங்கே தியானிக்க வேண்டும். ஈசனுக்கு செய்த தவறால் பஸ்மமாகிவிட்ட மன்மதன் தேவியின் கருணா கடாட்சத்தினால் மறுபடியும் உயிர் பெற்றான். தேவியின் கருணை என்னும் அமுதத்தால் நிரம்பிய கடைக்கண் பார்வையை பெற்ற யோகிகள் சிரஞ்சீவிகளாக மரணத்தை வென்று வாழ்ந்து வருகிறார்கள். ஆகையினால் இஸ்லோகத்தை தியானிப்பவர்கள் ஞானிகளாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது.